ஹாய். லிசனிங் பற்றி நிறைய வீடியோஸில் அங்கங்கே நான் சொல்லியிருக்கேன், ரைட்? ஒருத்தங்க பேசும்போது அதை கேட்குறதுக்கும் அதை முழுமையாக நம்ம கவனிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. அது ஒரு ஆர்ட் தான். இந்த வீடியோவில் லிசனிங்ன்றதே ஒரு 5 லெவல்ஸில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த 5 லெவல்ஸில் என்னெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் கவர் ஆகிருக்கும், ஒரு ஆர்ட் ஆஃப் ட்ரூ லிசனிங்க்கு எதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு நான் மற்றவங்க பேசும்போது கரெக்டாக கவனிக்கிறேன், நான் அப்பப்போ நாட் பண்ணுவேன் அண்ட் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுவேன், அவங்க சொல்கிறத நல்லா கவனிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 5 லெவல்ஸ் சொல்லும் பொழுது ஓகே எதெல்லாம் நீங்களும் செய்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு செக் பாயிண்ட்ஸாக கூட இந்த வீடியோ மேபி இருக்கலாம். ஸோ ட்ரூ லிசனிங் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா வாண்டிங் டு டாக். ஓகே, இந்த லெவல் ரொம்ப செல்ஃப் ஃபோக்கஸ்டான ஒரு லெவல். இப்போது ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம பார்ப்போம், அப்பப்போ அப்படியே தலையசைப்போம் அண்ட் அவங்க எப்படா பேசி முடிப்பாங்க அப்படின்னு பேக் ஆஃப் த மைண்ட் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, அவங்க பேசி முடிக்கட்டும், நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் நம்ம சீக்கிரம் சொல்லணும், நம்ம டேர்ன் எப்போ வரும், நம்ம எப்போ பேசுவோம் அப்படின்னு ரொம்ப ஒரு செல்ஃப் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது லெவல் 1, அதாவது வாண்டிங் டு டாக். லெவல் 2 ஹியரிங் த வேர்ட்ஸ். இப்போது இது ஒரு டிஸ்ட்ராக்டடான ஒரு ஃபேஸ். ஓகே, அவங்க பேசுகிறாங்க, அவங்க பேசும்போது நீங்கள் அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. கேட்கும் பொழுது ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும்தான் உங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுது, ரைட்? ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும்தான் உள்ளே போகுது, நீங்கள் அதை மட்டும்தான் கேட்குறீங்க. அதாவது உங்களுக்கு எது தேவையோ, இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருந்தால் கூட எந்த ஒரு பாயிண்ட் அவங்க பேசுகிறாங்களோ அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம பதில் கொண்டு பேசலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம்ல. ஸோ நமக்கு எது தேவையோ அந்தந்த வார்த்தைகளை மட்டுமே செலக்டடாக கேட்குறது இது ஒரு செகண்ட் லெவல். அதனால தான் இது ஒரு டிஸ்ட்ராக்டடான ஒரு ஃபேஸ். உங்களோட ஃபுல் அட்டென்ஷன் அதில் இல்லை. ஸோ இது லெவல் 2 ஆஃப் லிசனிங். லெவல் 3 அண்டர்ஸ்டாண்டிங் த மெசேஜ். இந்த இடத்துல தான் நீங்கள் டியூன் ஆகிறீங்க. ஓகே, ஒரு எஃப்எம் ஸ்டேஷனுக்கு அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம டியூன் ஆகும்போது நம்மளுக்கு கிளியராக எந்த நாய்ஸ் இல்லாமல் அந்த ஸ்டேஷன் கரெக்டாக ப்ளே ஆகும்ல. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் அவங்க எப்படா பேசி முடிப்பாங்க, நம்ம பேச ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஸ்டேஜ்லேயும் இல்லை, உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் கேட்கணுன்ற டிஸ்ட்ராக்டட் ஃபேஸ்லேயும் நீங்கள் இல்லை. யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த மெசேஜ். ஸோ இதில் எந்த ஒரு அவசரம் இல்லாமல் முழு கவனத்தோட நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. லெவல் 4 என்ன சொல்லலாம், ரெகக்னைசிங் த இமோஷன்ஸ். ஸோ இந்த ஃபேஸ் ரொம்ப ஒரு எம்பத்தட்டிக் ஃபேஸ். ஸோ அவங்க பேசுகிற வார்த்தைகள் மட்டும் நீங்கள் கவனிக்கல, அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற இமோஷன்ஸ் கூட நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த வேர்ட்ஸில் ஏதாவது ஒரு வலி இருந்துச்சுன்னா, அந்த வேர்ட்ஸில் ஏதாவது ஒரு கவலைகள் இருந்தாலோ, அவங்க பேசுகிற வார்த்தைகளில் ஏதாவது கோபம் வெளிப்பட்டாலோ அந்த இமோஷன்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இதில் வார்த்தைகளை தாண்டி அவங்க ஃபீலிங்ஸ்குள்ள ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் கூட நீங்கள் ஆஸ் எ லிசனராக செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அதனால தான் இது ஒரு எம்பத்தட்டிக் ஃபேஸ் அண்ட் இது ஒரு டீப்பர் லெவல் ஆஃப் லிசனிங். சரி, ரிகக்னைசிங் எமோஷன்ஸே டீப்பர் லெவல் அப்படின்னா இதுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஏதாவது இருக்கா, இன்னும் ஆழமாக ஏதாவது விஷயங்கள் லிசனிங்கில் மீதி இருக்கா அப்படின்னு சொன்னால், சொல்லாத வார்த்தைகளை புரிஞ்சிக்கிற அளவுக்கு ஒரு லேயர் ஒன்று இருக்குல்ல, ஹியரிங் வாட் இஸ் அன்செட். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஃபுல்லி ப்ரெசன்ட். நம்ம மைண்ட் வேற எங்கேயுமே இல்லை, அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதில் மட்டும்தான் நம்ம முழு கவனம் செலுத்துகிறோம். அண்ட் அதில் சொல்லாத வார்த்தைகளும் அவங்க ஒருவேளை போராடுவாங்கல்ல, இப்போ அவங்க மனசில் ஒரு விஷயம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் அவங்களுக்கு அதை எப்படி வெளிப்படுத்தணும்னே தெரியல, எந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகிக்கணும்னு தெரியல, என்ன சொன்னால் நம்ம அதை புரிஞ்சுப்போம் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி திணற ஒரு ஸ்டேஜில் இருந்தால் கூட அதையும் நம்ம புரிஞ்சிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்கில் எல்லாருக்குமே இருக்குது. பட் அந்த பேஷன்ஸ், அந்த பொறுமையை நம்ம வெளிப்படுத்துகிறோமா அப்படின்றது தான் குவெஸ்டின். ஸோ அதனால தான் இது லாஸ்ட் அண்ட் அந்த ஒரு டீப்பஸ்ட் லெவல் ஆஃப் லிசனிங் ஸ்கில். எதெல்லாம் சொல்லலையோ, சொல்லாத வார்த்தைகளும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தங்களும் அவங்க எதெல்லாம் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, நம்ம என்னென்ன விஷயங்கள் சரியாக புரிஞ்சிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை கூட கேட்ச் பண்ணுற அளவுக்கு அந்த மெச்சூரிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோமா அப்படின்றது தான் அந்த டீப்பஸ்ட் லேயர், ஹியரிங் வாட் இஸ் அன்செட். ஸோ இந்த 5 லேயர்ஸ் ஆஃப் லிசனிங் எதுக்கு நம்ம மாஸ்டர் பண்ணிக்கணும்?
சி நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு பார்க்காம நம்ம லைஃப்பில் வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷ்னல் கிரவுண்ட்ஸாக இருந்தாலோ இல்லை பர்சனல் லெவலில் யார் கூட பேசினாலும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கம்பேனியன்ஸ் ஆர் பார்ட்னர் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இப்படி எங்கே இருந்தாலுமே கம்யூனிகேஷனுக்கு ஒரு ஹியூஜ் ரோல் இருக்குது, ரைட்? அது இல்லாமல் நம்மளோட டே டு டே லைஃப் இருக்குமா? லிசனிங்க்கு வந்து ஒரு கீ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பிகாஸ் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும் சொல்கிறது கிடையாது, மற்றவங்க சொல்கிற விஷயங்களை கூட நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக புரிஞ்சிக்கிறோம், அதை புரிஞ்சிக்கிட்டு எப்படி நம்மளோட தாட் ப்ராசஸையும் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு தயாராகிறோம் அப்படின்றதுல நம்ம கவனிக்க தெரியல அப்படின்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். அதனால நிறைய குழப்பங்கள் வரலாம். அண்ட் இவங்க இப்படி தான் நினச்சாங்க, இவங்க என்னை பற்றி இதுதான் சொன்னாங்க அப்படின்னு ஒரு விதமான நம்மளே ஒரு அசம்ஷன்ஸ், ஒரு கதை கட்டுறது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா இந்த 5 லேயர்ஸ் ஆஃப் லிசனிங்கை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எந்தெந்த தருணங்களில் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்க அண்ட் யாருக்கிட்டெல்லாம் அந்த டீப்பர் லேயர் ஆஃப் லிசனிங்கை காட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை யோசிச்சு பாருங்கள். ஐ திங்க் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்ககிட்ட வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் பேசும்பொழுதோ ஆர் அவங்க மனசில் இருக்கிற பாரத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணும் பொழுது, ஓகே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு லிசனராக இருக்கணும் அப்படின்றதுக்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோட ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye.